ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெண்ணிலா கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் குட்டீஸுக்கு ரொம்பவே பிடிச்ச பொட்டேட்டோ ஸ்மைலி எப்படி பண்ணுறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து குறைவான நேரத்தில் சட்டுன்னு நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். ஸ்நாக்ஸ் இல்லாத டைமில் இது போல் குட்டீஸ்க்கு வந்து செஞ்சு கொடுக்கும்போது நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இந்த ஸ்மைலி எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து 4 உருளைக்கிழங்கு வந்து நல்லா வேக வச்சு எடுத்துருக்குறேங்க. இதை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு சேர்த்தும்போது நம்மளுக்கு சீக்கிரமாக வெந்து வந்துடும். அதனால் நான் வந்து சின்னதாக கட் பண்ணிவிட்டு நல்லா வேக வச்சு எடுத்துருக்கிறேன். இப்போ இதை வந்து ஒரு கேரட் துருவரை கட்டறிஞ்சின்னா அதில் வந்து துருவி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் கைகளாலவே நல்லா கட்டிகள் எதுவும் இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வந்து துருவும் போது நம்மளுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். அதனால் வந்து நான் இந்த மாதிரி துருவிக்கிறேன். நீங்கள் வந்து நல்லா மசிச்சுக்குவீங்க அப்படின்னா நீங்கள் கைகளாலவே நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கைகளால் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணும்போது உருளைக்கிழங்கு வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு இங்கே நல்லா சாஃப்டாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு கட்டிகள் எதுவும் இல்லாத மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைய முடியும். இது போல் எல்லாத்தையும் நம்ம துருவி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், எல்லாத்தையும் நான் நல்லா துருவி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. இது கூட வந்து 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளார் பவுடர் சேர்த்துக்கோங்க, அதாவது சோள மாவு. இது கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துடலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக பிரெட் க்ரம்ஸ் வந்து நீங்கள் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது சேர்க்கும்போது நம்மளுக்கு நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும், அதனால் நான் சேர்த்துருக்கிறேன். இது கூடவே கொஞ்சமாக மிளகுத்தூள் 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. காரத்துக்கு வந்து மிளகாத்தூள் சேர்த்து தான் செய்யணும்னு இல்லைங்க. குட்டீஸ்க்கு நீங்கள் கொடுக்கும்போது மிளகாத்தூள் சேர்த்தாமல் கூட கொடுக்கலாம். அதுவும் சாப்பிட்றதுக்கு கிறிஸ்பியாக டேஸ்டியாக இருக்கும். இது போல் எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு இதை வந்து நல்லா பிசைஞ்சு சாஃப்டாக எடுத்துக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு உருட்டி அந்த ஸ்மைலி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக உருட்டி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுக்கும்போது தான் நம்மளுக்கு ஸ்மைலி நல்லா டேஸ்டியாக சூப்பராக கிடைக்குங்க. உங்களுக்கு வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட சோள மாவு இல்லைன்னா பிரெட் க்ரம்ஸ் வந்து சேர்த்துக்கோங்க. இல்லை ரொம்ப டைட்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிட்டு கூட நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு வந்து மாவு நல்லா சாஃப்டாக இருக்கணும். இதுதான் பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்ச பிறகு ஒரு பூரிக்கட்டை எடுத்துக்கோங்க. அதில் வந்து கொஞ்சமாக மைதா இல்லைன்னா கோதுமை மாவு தூவிட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம பிசைஞ்சு வச்சுருந்த மாவை வந்து பாதியாக பிரிச்சுட்டு இதில் வந்து கொஞ்சமாக சேர்த்து நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. இது உருட்டும் போது லைட்டாக நம்மளுக்கு ஒட்டி பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சமாக மைதா வந்து தூவிட்டு நீங்கள் நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. ரொம்ப மெடிசாக உருட்டக்கூடாது, ரொம்ப மொத்தமாகவும் உருட்டிடாதீங்க. பூரிக்கு எந்த அளவுக்கு நீங்கள் மாவு உருட்டுவீங்களோ அந்தளவுக்கு நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு கொஞ்சம் மொத்தமாக இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு ஸ்மைலி அழகாக வரும். அதனால் இது போல் நீங்கள் வந்து உருட்டி எடுத்துக்கலாம். மாவு எல்லாத்தையும் நல்லா திரட்டின பிறகு இது மாதிரி ஒரு மூடி எடுத்துக்கோங்க. அதை வந்து லைட்டாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பாருங்கள் எந்த அளவுக்கு ரவுண்ட் ஷேப் அழகாக ஒரே மாதிரி நம்மளுக்கு ஈவனாக கிடச்சிரும். இதே போல் எல்லாத்தையும் நம்ம வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி நல்லா ரவுண்ட் ஷேப்புக்கு எடுத்துக்கலாங்க. உங்கள்கிட்ட குக்கிங் கட்டர் இருந்தால் அதில் வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து நார்மலாக வீட்டில் இருக்கிற ஒரு மூடி தாங்க யூஸ் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு வந்து இன்னும் பெரிய ஸ்மைலியாக வேணும்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பெரிய மூடியாக எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு கப் இருந்தால் கூட பரவாயில்ல. நல்லா ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி நீங்கள் எடுத்து கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக சுலபமாக உங்களுக்கு கட் ஆகி இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் நம்மளுக்கு வந்துடும். எல்லாத்தையும் இது போல் கட் பண்ண பிறகு அடுத்தது வந்து நான் கண்ணு பண்ணுறதுக்கு இது போல் ஒரு பேனா எடுத்துருக்குறேங்க. உங்கள்கிட்ட பென்சில் பேனா எதுவாக இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து வச்சு நம்ம கண்ணுக்கு வந்து அழகாக ரவுண்ட் ஷேப் எடுத்துடலாம். பாருங்கள், இது போல் நல்லா ப்ரெஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அந்த கண் வந்து அழகாக வந்துடும். இன்னும் வந்து பெருசாக வேணும்னா இன்னொரு டைம் நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெருசாக நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்தது வாய்க்கு வந்து இது போல் ஒரு கத்தி எடுத்துகிட்டு லைட்டாக நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணிங்கனாலே போதும், அந்த சிரிப்பு வந்து அழகாக வந்துடும் ஸ்மைலிக்கு. பாருங்கள், இது போல் சென்டரில் இருக்கிறத வந்து எடுத்துருங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு அழகாக ஸ்மைலி பண்ணியாச்சுன்னு. இதே போல் நம்ம எல்லாத்தையும் நல்லா கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், பார்க்கும்போதே எவ்வளோ அழகாக இருக்குன்னு. எல்லா ஸ்மைலியும் ரெடி ஆயிடுச்சிங்க. இப்போ வந்து ஆயிலில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். ஆயில் நல்லா மிதமான ஹீட்டில் வச்சுட்டு இதை வந்து ஒவ்வொன்றா உள்ளே சேர்த்து நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், சேர்த்த உடனே எவ்வளோ அழகாக மேலே எலும்பி வருதுன்னு. அடுப்பை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு இதை வந்து ஒவ்வொன்றா சேர்த்துட்டு நல்லா பொரிச்சிக்கலாம். சேர்த்த உடனே லைட்டாக செவந்த உடனே அடுத்த சைடு வந்து நல்லா திருப்பி விட்டுருங்க. இது வந்து உடனே கலர் மாறிடும். அதனால் மீடியம் ஹீட் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை வந்து நல்லா பொரித்து எடுத்துக்கலாம்.
இது போல் ஈவினிங் டைமில் வந்து குட்டீஸுக்கு செய்து கொடுக்கும்போது ரொம்பவே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. டபுள் சைடும் நல்லா செவந்து வந்துருச்சுங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. இதை வந்து எடுத்து சர்வ் பண்ணிடலாம். அடுத்தடுத்த பேட்ச் வந்து நம்ம எல்லாத்தையும் பொரித்து எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இதே மாதிரி குறைந்த நேரத்தில் எவ்வளோ சுலபமாக நம்ம சட்டுன்னு செய்யக்கூடிய இந்த பொட்டேட்டோ ஸ்மைலி கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் செஞ்ச இந்த ஸ்மைலி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வெண்ணிலா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.